நீ போலீஸ் வேலை வாங்கி இந்த யூனிஃபார்ம் போடணும்னு கனவோட உழைக்கிறத விட இப்ப நீ யூனிஃபார்ம் போட்டு பார்த்துட்டா இதை விடக்கூடாது, இதை நம்ம போடணும்னு அப்படின்னு உனக்கு வேகமும் உழைப்பும் அதிகமாகும்ல. அதான் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வாங்கினேன். தேங்க்ஸ் அமுல் பேபி. ஹாப்பி ஆயிட்டியா? முதல்ல போய் ட்ரெஸ் போடு. ஆமா, இந்த யூனிஃபார்ம் எனக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியலையே. நிச்சயமா ஃபிட் ஆகும். அது எப்படி உனக்கு தெரியும்? நம்ம அளவத்த டெய்லர் மாதிரி பேசுறா. என்ன ரவுடி பேபி, என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? நான் தான் உனக்கு ஏற்கனவே அளவு எடுத்துட்டேனே. என்ன மறந்துட்டியா? இதுக்காகதான் அன்னைக்கு அளவத்தியா நீ? அடா பாவி அமுல் பேபி. எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? ஹாப்பி ஆயிட்டியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ். சரி நீ வெளிய போ, நான் இந்த ட்ரெஸ் போட்டுனேன். நான் ஏன் வெளில போனும்? நான் புருஷன் தானே. நீ இங்கே மாத்து, நான் அதை பாக்கணும். இங்க பாரு அமுல் பேபி, அடம் பிடிக்காத, ஒழுங்கா போயிரு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நீங்க மாத்து, நான் அப்படியே எடுக்காம பாப்பேன். அப்படியா? எப்படி எப்படி அப்படியே ஃபிட்டா இருக்கேன் பா. எப்படி எப்படி பேபி? அண்ணா, கையில என்ன பார்சல் கொண்டு போன? அது என்ன விஷயம் பிரபு? ஒருங்கப்பா, சத்யா இப்ப வந்துருவா, அப்ப உங்களுக்கே தெரியும். அப்படி என்னப்பா ரகசியம்? எங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதா? அப்படிலாம் இல்ல சித்தி, நேர்ல பார்த்தா நீங்களே தெரிஞ்சுப்பீங்களா, அதான். சத்யா எஸ்ஐ ஆயிட்டாளா? ஐயோ அண்ணி, சூப்பரா இருக்கீங்க. சத்யா, உனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? தேங்க்ஸ் மாமா. ஆமா, எதுக்கு இந்த யூனிஃபார்ம்? எஸ்ஐ வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சிடும் சித்தி, அதான் இப்ப நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓ, இந்த ட்ரெஸ்ல என்ன பாக்கணும்னு அமுல் பேபி ஆசைப்பட்டு சர்ப்ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறான். சீக்கிரமே இந்த ட்ரெஸ்ல உன்னை நிரந்தரமா பார்க்கணும் சத்யா. தேங்க்ஸ் மாமா. ரவுடி பேபி, இது வரைக்கும் நான் உட்பட எல்லாருமே உன்னை ரவுடி பேபியா தான் பார்த்திருக்கோம். இனிமே ரவுடி போலீஸா பார்க்க போறோம். வேலையை வாங்கறதுக்குள்ள ட்ரெஸ்ஸ வாங்கி அப்படியே டென்ஷன் பண்றாங்க. இதையெல்லாம் பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. வா, நம்ம ரூமுக்கு போலாம். போலாம் வா. அமுல் பேபி, எனக்கு ஒரு ஆசை. என்ன? இல்ல, இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு மஜிலி குப்பத்துல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காட்டுன்னு வந்துட்டுமா? போயிட்டு வா. மாமா, நான் போயிட்டு வந்துட்டுமா? தாராளமா போயிட்டு வாமா. தேங்க்ஸ் மாமா. போயிட்டு வாங்க அண்ணி. சரி சௌமியா. அமுல் பேபி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஷூட்டிங் ஸ்பாட்ல போலீஸ் யூனிஃபார்மா போட்டுக்கிறான். ஆனா இன்னைக்கு இத போடும்போது எனக்கு என்னமோ புதுசா ஒரு ஃபீல் ஆகுது அமுல் பேபி. உண்மையிலேயே நிஜத்துக்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. இந்த ட்ரெஸ் என்னையே அப்படியே ஒரு மாதிரி கம்பீரமா கெத்தாகிருது. பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு பொறுப்பு வருது. அதனால இந்த யூனிஃபார்ம் உண்மையா போறதுக்கு நிச்சயமா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அமுல் பேபி.
சீக்கிரமா நான் இதுல ஜெயிச்சு காட்டுவேன். ரவுடி பேபி சந்தோஷமா இரு. எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் சரி நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ஒரு நிமிஷம் இது போட்டு பர்ஃபெக்ட். ஓகே ஓகே பாய். பாய். போலீஸ்டா, ஓடுங்கடா, ஓடுங்க. போலீஸ் போலீஸ். போலீஸ்டா, ஓடு ஓடு. போலீஸ்டா, மாமே. ஓடுடா. போலீஸ் போலீஸ். போலீஸ் வருடா. எல்லாம் ஓடுங்கடா. ஓடு ஓடு. போலீஸ்டா, ஓடு ஓடு ஓடு. ஓடுடா. போலீஸா போலீஸா போலீஸா? ஏன் என்ன பிரச்சனை தெரியலடா. வந்தா என்னடா நம்ம என்ன தப்பா பண்ணிருக்கோம்? எதுக்கு பை பண்ணோம்? ஆமா போலீஸ் எதுக்கு இப்ப இங்க வருது? வாங்கடா போய் பார்க்கலாம். வா. சார், என்ன விஷயம்? எங்க ஏரியா பக்கம் வந்திருக்கீங்க? சார், உங்களை தான். ஹலோ, சொல்லுங்க சார். ஆமா சார், அந்த டெரரிஸ்ட்ல இந்த ஏரியால தான் இருக்காங்க. ஒருத்த பேரு மாக்கா, இன்னொருத்த பேரு பணமண்டை, ஒருத்த பேரு தக்காளி சார். ஓகே சார், அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார். சார், என்ன விஷயம் சார்? டேய், சத்யாடா. என்ன சத்யா அது? என்ன சத்யா, திடீர்னு இந்த வருஷம் என்ன ஏதாச்சும் நாடகத்துல நடிக்க போறியா? டேய் இது சொல்றா நிஜம். என்ன சத்யா சொல்ற? ஆமாடா. ஆமா, இனி நீ ரவுடி சத்யா கிடையாது, போலீஸ் சத்யா. நீ மாமூல் வாங்கின தடுத்தனால தான் அடிச்சதா சித்திங்க சொன்னாங்க. இதுவே நீ ஒரு போலீஸ்னா இப்படி வந்து ரகலை பண்ணுவாங்களா? அந்த அதிகாரம் உனக்கு கிடைச்சா நீ எல்லாமே செய்யலாம். அதான் உன்னை போலீஸ் ஆக்கி பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்போ நீ உண்மையாவே இசையாக போறியா என்ன? வாழ்த்துக்கள் சத்யா. சத்யாவுக்கு ஒரு ஓ போடுங்கப்பா. தம்பி நகருங்கப்பா. சத்யாவுக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன். காரணத்துக்காக அதெல்லாம் நான் என்ன எஸ்ஏ ஆகலையே. இல்ல சத்யா, கண்டிப்பா நீ போலீஸ் ஆயிடுவேன். காசு போடு, என்ன யோசிக்கிற? என்ன ஐயா போலீஸ் கிட்டே வசூல் பண்ணிட்டியே, சூப்பர் போ. சத்யா எஸ்ஏ ஆயிட்டா இனிமே நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஒரு ரூபாயில நம்மள கேட்க முடியாதுல. ஏய், இது தப்பு. சத்யா நம்ம ஏரியாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கு, அதை நம்ம கெடுக்க கூடாது. ஆமாண்டா, குடிசை குப்பைனாலே எல்லாரும் கேலியா நினைக்கிறாங்க. எங்க தப்பு நடந்தாலும் ஆளுங்களை தேடி இங்கதான் வராங்க. அத மாத்தணும். அதுக்கு நீங்களும் என்ன மாதிரியே ஒரு பதவிக்கு வரணும், கௌரவமா வாழணும். எல்லாரும் குழந்தைங்களை படிக்க வைங்க. ஏன்னா படிப்பு தான் நம்மள மாத்தோம். ஒவ்வொரு வீட்லயும் டாக்டர், போலீஸ், கலெக்டர்னு உருவானா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும். இந்த சொசைட்டில நம்ம தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஆமா, என்ன திடீர்னு உனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை? அது சத்யாவுக்கு இல்ல, பிரபு சாருக்கு. இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதான் சத்யா தான் மனசே குத்துச்சு. நான் போலீஸ் ஆயே தீரணும்னு அமுல் பேபி உறுதியா இருக்கிறான். அதான் அவனோட ஆசையை நிறைவேற்றணும்ல. சத்யா, நீ நிச்சயமா போலீஸ் ஆவ. நம்ம குப்பத்துக்கெல்லாம் பெருமை சேர்ப்ப.
சரிடா அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வா சத்யா. சத்யா நாம எவ்வளவு பிளான் பண்ணாலும் ஒவ்வொரு பிளானையும் அவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. போதா குறைக்கு மாமா, சௌமியா, பிரபு இந்த 3 பேரும் சத்யாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போனா இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் பிரபுவோட ஆசைப்படி போலீஸ் ஆகுற கனவுலையும் 2த்துலயுமே அவ ஜெயிச்சிடுவா. அதுக்கப்புறம் சத்யாவ நாம நினைச்ச மாதிரி வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது, அவ போலீஸ் ஆகுறத தடுக்கவும் முடியாது. கண்டிப்பா முடியும். எப்படி எப்படி நடக்கும்? நம்மளால இல்ல, ஆனா வேற ஒருத்தரால கண்டிப்பா முடியும். யார் அது? எங்க அக்கா, பிரபுவோட பெரியம்மா. அவங்கள வச்சு சத்யாவை எப்படி காலி பண்றது? என் அக்காவை பத்தி முழுசா நான் சொல்றேன், அத ஃபர்ஸ்ட் கேளு. அப்பா, இப்படி ஒரு கேரக்டரா? சரி, உங்க அக்கா ஊர்ல இருக்காங்க, சத்யா இங்க இருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சு சத்யாவை எப்படி காலி பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் போக்குவரத்தே இல்லையேம்மா. அதுக்குதான் நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். முதல்ல அவங்கள இங்க வர வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள இங்க தங்க வைக்கணும். தேவிகா, நீ ஒன்னொன்னா சொல்லிட்டே போயிட்டு இருக்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வர சம்மதிப்பாங்களா? உண்மைதான். ஏன்னா எங்க அக்காவை சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நாளன்னைக்கு சுமங்கலி பூஜை, அத காரணமா வச்சு அவங்கள நாம இங்க கூப்பிடலாம். ஹே, இந்த ஒரு காரணத்துக்காக உங்க அக்கா வருவாங்களா என்ன? வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா என் அக்காவுக்கு இந்த உலகத்துல பிடிச்சது 2 விஷயம்தான். ஒன்னு கடவுள், இன்னொன்னு பிரபு. இந்த குடும்பத்தோட அவங்களுக்கு தொடர்பு இல்லனா கூட அவங்க பிரபுவை பத்தி நினைக்காத நாளே இல்ல. அதனாலதான் வருவாங்கன்னு நம்பிக்கையா சொல்றேன். இந்த பூஜைக்காக இல்லாட்டியும் பிரபு மேல இருக்கிற பாசத்துக்காக அவங்க இங்க வர கண்டிப்பா சம்மதிப்பாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா மாமா கிட்ட சொல்லி எப்படி சம்மதம் வாங்குறது? மாமாவும் கண்டிப்பா சம்மதிச்சிருவாரு. காரணம் அவருக்கு எங்க அக்கா மேல பாசமும் இருக்கு, அதே சமயம் பயமும் இருக்கு. ஓ, இருக்கிற பயத்துல அவர் வேண்டான்னு நினைச்சா கூட பாசம் கண்டிப்பா அதை தடுத்துரும். சரி, எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்பவே போய் என் மாமாவை சம்மதிக்க வச்சிடலாம். சத்யாவை வீட்டை விட்டு அனுப்புறதோட இல்லாம போலீஸ் ஆகுறதையும் தடுக்கணும். இது 2மே நடக்கும். பிரபுவோட பெரியம்மா இங்க வந்தா அவங்கள ஒரு நாள் இல்ல, 1 மணி நேரம் கூட சத்யாவால சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, மாமா கூட அவங்க பேச்சுக்கு ஒரு மறு பேச்சு பேச மாட்டாரு. சத்யா செய்யற சின்ன தப்பு அவங்களோட கண்ணுல பட்டா கூட அது அவங்களுக்கு அவ மேல பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தும். அது ஒண்ணு போதும் நாம நினைச்சது நடக்க. சரி வா. சித்தி, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. டிஃபன் நாங்க அப்புறமா சாப்பிடுறோமா? மாமா எங்க? அதோ பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. நிர்மலா வா போலாம். அம்மா, நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு பாப்பா கூட்டி நான் அப்புறம் சாப்பிடுறேன். மாமா, சொல்லுமா. நாங்க நம்ம வீட்டோட நல்லதுக்காக ஒண்ணு செய்ய போறோம். அதுக்கு உங்க சம்மதம் வேணும் மாமா. நீங்க மறுக்காம அதுக்கு சம்மதிக்கணும் மாமா. முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க.
அதுக்கப்புறம் நல்லதா கெட்டதான்னு பார்த்து சம்மதமா இல்லையான்னு சொல்லு. நாளைக்கு சுமங்கலி பூஜை வருது, அதான் நம்ம வீட்ல பெருசா கொண்டாடலான்னு இருக்கோம். நல்ல விஷயம் தானே, தாராளமா பண்ணுங்க. இதுக்கே என்கிட்ட சம்மதம் கேட்கணும்? மாமா, சுமங்கலி பூஜைக்கு நீங்க தடை சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா நாங்க கேட்க வந்தது சுமங்கலி பூஜைக்கான பெர்மிஷன் மட்டும் இல்ல, அந்த பூஜைக்கு ஒருத்தரை கூப்பிடணும். அதுக்கு உங்க அனுமதி வேணும் மாமா. யார கூப்பிட போறீங்க? பிரபுவோட பெரிய மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? மாமா, இத்தனை வருஷம் அவங்களோட ஒட்டு உறவே இல்லாம இருந்துட்டு திடீர்னு அவங்கள எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? சுமங்கலி பூஜை அப்படிங்கறதே அவங்கள கூப்பிடுற ஒரு சாக்குதான். ஆனா அவங்கள கூப்பிடுறதுக்கு பின்னால வேற ஒரு காரணம் இருக்கு மாமா. இந்த குடும்பத்தோட அத்தனை விஷயத்தையும் பொறுப்பா கவனிச்சு நிர்வாகம் பண்ணது எல்லாமே என்னோட இந்து அக்கா தான். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியல. இந்து அக்காவோட இடம் மட்டும் அப்படியே இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அத சத்யா நிரப்புவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல சத்யா போலீஸ் வேலைக்கு போயிடுவா. அப்போ இந்து அக்காவோட இடத்துக்கு பெரிய அக்கா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. மாமா, இந்த பூஜைய காரணமா வச்சு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஏன் மாமா, அவங்க வரதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. அவங்க நம்ம வீட்டுக்கு வரதா பாக்கியமா நினைக்கிறேன். ஆனா கூப்பிட்டா அவங்க வருவாங்களான்னுதான் யோசனையா இருக்கு. மாமா, கண்டிப்பா வருவாங்க மாமா. ஏன்னா அவங்களுக்கு பிரபுன்னா உயிர். அதனால கூப்பிட்டா கண்டிப்பா உடனே வந்துருவாங்க. மாமா இருங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணி பேசுறேன். ஒரு நிமிஷம், நீங்க போனை பேசிட்டு எங்கிட்ட கொடுங்க. சரிங்க மாமா. நீங்க கூப்பிடுறது முறையா இருக்காது, நானே கூப்பிடுறேன். சரிங்க மாமா. ஹலோ ஹலோ, யாரு? செல்வியா? நான் தேவிகா பேசுறேம்மா. தேவிகா அம்மாவா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி, பெரியக்கா எங்கம்மா? அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. சரி செல்வி, அவங்க வந்ததும் ஒரு முக்கியமான விஷயமா நான் போன் பண்ணேன்னு அக்கா கிட்ட சொல்லிடுறியா? சரிம்மா, கண்டிப்பா சொல்றேன். சரி. மாமா, பெரியக்கா பூஜையில இருக்காங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணா அவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி பூஜைக்கு வர வச்சிடலாம் மாமா. ஓகே. என்னடி, என்ன விஷயம்? எல்லாம் ஆள்ல நிக்கிறீங்க? இல்லப்பா, நம்ம வீட்டுல நடக்க போற சுமங்கலி பூஜைக்கு உங்க பெரியமாவை கூப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம்.